எங்களுடைய ஊரில் மருதமுனையிலே குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் ஒரு 7-8 வருடங்கள் அல்லது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த கூட்டுதுவா பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்த போது ஜம்மியத்துல் உலமாவில் உள்ள அனைத்து மௌலவிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வரும்போது அன்று தலைவராக இருந்த மௌலவி அவர்கள் ஜம்மியத்துல் உலமா தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்று முடிவெடுக்க போகிறோம் என்று சொன்னோன்னே அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், நானும் நிறைய இடங்களில் ஓதுறதில்லை தான். அவர் அப்படியே சொன்னார் எங்களோட தலைவர்கிட்ட, நானும் நிறைய இடங்களில் ஓதுறதில்லை தான், முடியும் என்றால் நீங்கள் அதை நிறுத்துங்கள் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ ஜம்மியத்துல் உலமாவில் உள்ள அத்தனை பேரும் கையெழுத்திட்டு நோட்டீஸ் அடித்து வெளியிட்டோம், கூட்டுதுவா கிடையாதுன்னு. இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் போகணுமே நாங்கள் மௌலவிமார். எனவே மௌலவிமார் எல்லாரும் ஜம்மியத்துல் உலமா மருதமுனை கிளை என்ன செய்யுது என்றால் பள்ளிவாசல்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்தது, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டுதுவா இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம், எனவே கூட்டுதுவாவை நீங்கள் எல்லா பள்ளிகளிலும் நிறுத்த வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா பள்ளிகளும் நிறுத்தியாச்சு. திடீரென சில பள்ளிகள் திரும்ப ஓத ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு 2 நாளைக்குள்ள. பிறகு நாங்கள் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க சொன்னாங்க, தப்லீக் சகோதரர்கள் தான் எங்களை வற்புறுத்துறாங்க ஓத சொல்லிட்டு. அப்போ நாங்கள் தொடர்ந்து விடல, தப்லீக் சகோதரர்களை கூப்பிட்டு ஜம்மியத்துல் உலமாவால கூப்பிட்டு உங்களோட பிரச்சனை என்ன, நாங்கள் ரிஸ்வி முஃப்திட்டையும் கேட்டுட்டு தான் இதை நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்ன போது அவர்கள் சொன்ன பதில் என்னென்றால், கூட்டுதுவா இல்லைன்றது எங்களுக்கும் தெரியும் தான், ஆனால் நாளைக்கு நீங்கள் குனூத்தும் இல்லை என்று சொல்லுவீங்க, புறவு சொல்லுவீங்க தாலின் கிதாப் பள்ளியில் வாசிக்கப்படாண்டு. இப்போ கூட்டுதுவாவை நிறுத்தினால் இவ்வளவு விளைவும் அதனால் வரும், கடைசியில் ஜமாத்தில் போகக்கூடாதுன்றெல்லாம் சொல்லிடுவீங்க, பள்ளி எங்களுக்கு இல்லாமல் போயிடும், அதனால தான் நாங்கள் கூட்டுதுவா ஓத வேண்டும் என்று சொன்னோம். வல்லாஹி இப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இது ஷைத்தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உந்துதல் பாருங்க. பித்அத் என்று தெரிந்து கொண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு வருகிறது. அப்போ அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவில் இருக்கிற நிலைப்பாடு என்னன்னா, கூட்டுதுவா சஹாபாக்கள் ஓதல்ன்றது. ஏற்கனவே இருந்த ஜம்மியத்துல் உலமா தலைவர், செயலாளர், ஃபத்வா குழு தலைவர் எல்லாரும் கையெழுத்திட்டு கூட்டுதுவா கிடையாது என்று எழுதி. ஆனால் அன்றைக்கு என்ன மக்களுடைய நிலை என்ன, நாங்கள் ஓதித்தான் ஆகுவோம். இப்போ ஷைத்தான் அவர்களை எப்படி வழிகெடுக்கிறான் என்று பாருங்க. பிழை என்று தெரிந்த பிறகும் ஈகோவை கொடுக்கிறான், பிரஸ்டீஜ், கௌரவ பிரச்சனை. அவர்களிடத்தில் நம்ம விட்டு கொடுத்தால் நம்ம என்னாகுவதுன்றது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஷைத்தான் நமக்கு எதிராக சதி செய்கிறான் என்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் பயணிக்கக்கூடிய இந்த பாதை குர்ஆனை, சுன்னாவை, அதில் சஹீஹான சுன்னாவை சஹாபாக்கள் புரிந்த அந்த புரிதலின் நிழலில் இந்த சமுதாயத்திற்கு முன்வைத்து இந்த சமுதாயத்திலே காணப்படக்கூடிய ஷிர்க்குகளையும் பித்அத்துகளையும் களை பிடுங்கி நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், ஊர் மக்கள் நரகம் போய்விடக் கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு நாம் செய்யக்கூடிய இந்த பணி மகத்தானது. இந்த பணியில் இன்னும் திட்டமிட்டு இஹ்லாசோடு வீரியத்தோடு நாம் ஈடுபடுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. இந்த பயணத்திலே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி ஷைத்தானாக இருக்கிறான். அவனுடைய சதி வலைகளில் விழுந்து விடாமல் மிக கவனமாக நிதானமாக இந்த பாதையிலே பயணித்து வெற்றி அடைவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாமல் அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி